கிறிஸ்து இயேசுவுக்குள் எனக்கு மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். மறுபடியுமாக பல மாதங்களுக்கு பிறகு உங்களை சந்திப்பதில் பெருத்த மகிழ்ச்சி அடைகிறேன். ஆண்டவருடைய பெரிதான கிருபையினால் இந்த வருடத்தின் 2வது மாதத்தை காணும்படி கிருபை பாராட்டின தேவாதி தேவனை நாம் துதித்து மகிமைப்படுத்துவோம். இந்த நாளிலும் தேவனாகிய கர்த்தர் நமக்கு தருகிற தம்முடைய ஜீவனுள்ள வார்த்தை 2 தெசலோனிக்கேயர் 3வது அதிகாரம் 3வது வசனம். 2 Thessalonians chapter 3 verse 3. கர்த்தரோ உண்மை உள்ளவர், அவர் உங்களை ஸ்திரப்படுத்தி தீமையின் நின்று விலக்கி காத்துக்கொள்வார். The Lord is faithful and he will strengthen you and protect you from the evil one. பிரியமான தேவ ஜனமே, தேவனாகிய கர்த்தர் உண்மை உள்ள தேவன். கடந்த நாள் முழுவதும் நம்மை அற்புதமாய் அதிசயமாய் நடத்துவதில் அவர் உண்மை உள்ளவராயிருந்தார். நம்முடைய ஆண்டவர் உண்மை உள்ள தேவன். நாம் வாழ்கின்ற இந்த உலக வாழ்க்கையில் மனிதர்கள் உண்மை அற்றவர்களாய், உண்மை இல்லாதவர்களாய் இருக்கிறார்கள். ஆனால் நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவன் அருள்நாதர் இயேசு கிறிஸ்து நம்முடைய ஒவ்வொரு உலக ஜீவியத்திலும் அவர் உண்மை உள்ளவராய் நம்மை கரம் பிடித்து நடத்தி வருகிறார். பரிசுத்த வேதத்தில் 2 தீமோத்தேயு 2வது அதிகாரம் 13வது வசனத்தை வாசித்து பாருங்கள். நாம் உண்மை இல்லாதவர்களாய் இருந்தாலும் அவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். நம்முடைய தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே உண்மை உள்ளவராய் நம்மை கரம்பிடித்து நடத்தி, நம்மை போஷித்து உடுத்துவித்து தேவைகளை சந்திப்பதில் அவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். பிரியமான தேவ ஜனமே, இதுவரை வழிநடத்தின எபினேசர் இன்னும் நாம் பிரவேசித்திருக்கிற இந்த மாதத்திலும் உண்மை உள்ளவராய் இருந்து நம்மை நடத்த போகிறார். ஆண்டவருடைய சமூகத்திலே உங்களை ஒப்பு கொடுத்து ஆண்டவர் என்னை நடத்த போகிறார். அவர் இதுவரை என்னுடைய வாழ்க்கையிலே உண்மை உள்ளவராய் இருந்தார், இன்னும் உண்மை உள்ளவராய் என்னை நடத்துவார் என்று நாம் விசுவாசிக்கும் போது கர்த்தர் நிச்சயமாய் நம்மை ஆசீர்வதித்து நடத்துவதில் அவர் போதுமானவராய் இருக்கிறார். 1 கொரிந்தியர் 1வது அதிகாரம் 9வது வசனத்தில் வாசித்து பாருங்கள். உங்களை அழைத்த தேவன் உண்மை உள்ள தேவன். God is faithful by whom we called. ஆண்டவர் நம்மை அழைத்த தேவன், நம்மை பேர் சொல்லி அழைத்த தேவன், அவர் உண்மை உள்ள தேவனாய் இருக்கிறார். இயேசு சொன்னார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன். ஆகவே மனம் கலங்காதீர்கள். தேவனாகிய கர்த்தர் உண்மை உள்ள தேவன். புலம்பல் 3வது அதிகாரம் 23வது வசனத்தில் வேதம் சொல்லுகிறது, உமது உண்மை பெரிதாய் இருக்கிறது. Great is thy faithfulness. அவருடைய உண்மை பெரிதாய் இருக்கிறது. பிரியமான சகோதர சகோதரிகளே, உண்மையுள்ள தேவன் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற பயங்களை மாற்றி நம்மை சீர்படுத்தி ஸ்திரப்படுத்துகிறவராய் இருக்கிறார். அருமையான வேத வசனத்திலே நாம் வாசித்து பார்க்கும் போது உண்மையுள்ள தேவன் நம்மை ஸ்திரப்படுத்துகிறவராய் இருக்கிறார். அருமையான இந்த நாளிலே கர்த்தருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதரனே சகோதரியே, இன்று அநேக பேர் நம்முடைய வாழ்க்கையிலே ஸ்திரனற்று போயிருக்கிறோம், பலன் குன்றி போயிருக்கிறோம். அநேக பிரச்சனைகள், போராட்டங்கள், நெருக்கங்கள் மத்தியிலே கடந்து போய் கொண்டிருக்கிற இந்த சூழ்நிலையில் நாம் ஸ்திரனற்று போய் பலன் குன்றி போய் இருக்கிறோம். அப்படிப்பட்ட உங்களை பார்த்து தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார், நான் உங்களை ஸ்திரப்படுத்துவேன். I will strengthen you. I will strengthen you. 2 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் 17வது வசனத்திலே நாம் வாசித்து பார்க்கும்போது, உங்கள் இருதயங்களை தேற்றி எல்லா நல் வசனத்திலும் நற்கிரியையிலும் உங்களை ஸ்திரப்படுத்துவாராக. உங்களை ஸ்திரப்படுத்துவாராக. The Lord is going to encourage you and going to strengthen you. The Lord is going to strengthen your life. The Lord is going to strengthen your children. The Lord is going to strengthen you in all your life situations. பிரியமான தேவ பிள்ளைகளே, நீங்கள் கடந்து போய் கொண்டிருக்கிற எப்பேற்பட்ட சூழ்நிலையா இருந்தாலும் தேவனாகிய கர்த்தர் உங்களை ஸ்திரப்படுத்த போகிறார். மனம் கலங்காதீர்கள், பயப்படாதீர்கள்.
எப்படிப்பட்ட பிரச்சனைகள் நடுவிலே நீங்கள் கடந்து போய் கொண்டிருந்தாலும் உங்களை ஸ்திரப்படுத்துகிற ஓர் தேவாதி தேவன் அருள்நாதர் இயேசு கிறிஸ்து உங்கள் பட்சத்தில் இருக்கிறார். பயப்படாதீர்கள். உங்கள் இருதயம் கலங்காமல் இருப்பதாக. நம்மை ஸ்திரப்படுத்துகிற உண்மையுள்ள தேவன் உங்களோடு இருக்கிறார். சங்கீதங்களின் புஸ்தகம் 27வது அதிகாரம் 14வது வசனம் சொல்லுகிறது, கர்த்தருக்கு காத்திரு, அவர் உன் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார். When you wait upon the Lord will strengthen you. The Lord will strengthen your family. The Lord will strengthen your body in all your sickness. தேவனாகிய கர்த்தர் இந்த நாளிலே சொல்லுகிறார், தேவனாகிய கர்த்தருடைய பாதத்திலே வந்து அமர்ந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நான் ஸ்திரப்படுத்துவேன். மனம் கலங்காதீர்கள். பக்தனாகிய தாவீது சொன்ன வண்ணமாய், நான் கர்த்தருக்கு காத்திருக்கிறேன், அவரின் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார் என்ற ஒரு விசுவாச அறிக்கையை நீங்கள் செய்யும் போது கர்த்தர் இந்த மாதத்திலே உங்களை திடப்படுத்தி ஸ்திரப்படுத்தி நிமிர்ந்து நிற்கும்படி கர்த்தர் நமக்கு கிருபை செய்வார். பிரியமான தேவஜனமே, கலங்காதீர்கள், பயப்படாதீர்கள். உண்மை உள்ள தேவன் உங்களை ஸ்திரப்படுத்துவார். உங்கள் குடும்பத்தை ஸ்திரப்படுத்துவார். உங்கள் பிள்ளைகளை ஸ்திரப்படுத்துவார். அவருடைய பலனை தந்து உங்களை தாங்குவார். பக்தனாகிய பவுலை நாம் பார்க்கும்போது தன்னுடைய வாழ்க்கையிலே இப்படியாக சொல்லுகிறார், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. அந்த பலனை கர்த்தர் உங்களுக்கு தந்து இந்த மாதம் முழுவதும் கர்த்தருடைய பலனை உங்களுக்கு தந்து கரம்பிடித்து நடத்தும்படி ஆவியான உங்களுக்கு துணை செய்வார். அடுத்தபடியாக அருமையான வேத வசனத்திலே இப்படியாக சொல்லுகிறது, உண்மை உள்ள தேவன் தீமையினின்று விலக்கி காத்து கொள்வாராக. தீமையினின்று விலக்கி காத்து கொள்வாராக. சங்கீதங்களின் புஸ்தகம் 121 7வது வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் உன்னை விலக்கி காப்பார், அவர் உன் ஆத்துமாவை காப்பார். கர்த்தர் உன்னை எல்லா தீமைக்கும் விலக்கி காப்பார், அவர் உன் ஆத்துமாவை காப்பார். பிரியமான தேவ ஜனமே, இந்த அநேக வேளைகளே அநேக தீமை என்னை துக்கப்படுத்தி கொண்டிருக்கிறது. அநேக போராட்டங்கள், பிரச்சனைகள் என்னுடைய வாழ்க்கையிலே வந்து என்னை அமிழ்த்தி கொண்டிருக்கிறது. இந்த தீமையிலிருந்து என்னை ரட்சிப்பது யார்? இந்த பலவீனத்திலிருந்து என்னை ரட்சிப்பது யார்? இப்படிப்பட்ட பிரச்சனையின் நடுவிலே நான் கடந்து போய் கொண்டிருக்கிறேன், என்னை விடுவிப்பது யார் என்று கேள்விக்குறியோடு இருக்கிற அன்பு சகோதர சகோதரிகளே, கர்த்தராகிய தேவன் உங்கள் நடுவிலே இருக்கிறார். உண்மை உள்ள தேவன் உங்கள் நடுவிலே இருக்கிறார். உங்களை பலப்படுத்தி உங்களை கரம் பிடித்து தூக்கி நிறுத்தி, எப்பேற்பட்ட தீமைகள் உங்களுக்கு எதிராக வந்தாலும் சகலவிதமான தீமைகளை கர்த்தர் அழித்து போட்டு எல்லா விதமான தீமையிலிருந்து உங்களை விலக்கி காக்கிற ஓர் தேவாதி தேவன் உங்களோடு இருக்கிறார். மனம் கலங்காதீர்கள். சங்கீதங்களின் புஸ்தகம் 27:5வது வசனம் சொல்லுகிறது, தீங்கு நாளில் அவர் என்னை தம்முடைய கூடார மறைவிலே ஒளித்து வைத்து என்னை கண்மலையின் மேல் நிறுத்துவார். ஆகவே பக்தனாகிய தாவீதுடைய அனுபவம் பிரியமானவர்களே, தீங்கு நாளில் அவர் நம்மை அவருடைய கூடார மறைவிலே ஒளித்து வைத்து கண்மலையில் மேல் உயர்த்துகிற தேவனாயிருக்கிறார். ஆகவே மனம் கலங்காதீர்கள். 2 தீமோத்தேயு 4வது அதிகாரம் 18வது வசனம் வேதம் இப்படி சொல்லுகிறது, கர்த்தர் எல்லா தீமையினின்றும் என்னை இரட்சித்து தம்முடைய பரம ராஜ்யத்தை அடையும்படி காப்பாற்றுவார். The Lord will rescue me from every evil attack and he will bring me safely to his heavenly kingdom. அப்போஸ்தலனாகிய பவுலுடைய அனுபவம். பிரியமான தேவ ஜனமே, the Lord is going to rescue from all kind of evil thing. Nothing can shake you. உங்களை பலப்படுத்துகிற ஸ்திரப்படுத்துகிற தேவன் இந்த மாதத்தில் உங்களோடு இருக்கிறார். எப்பேற்பட்ட பிரச்சனைகள் நடுவிலே நீங்கள் கடந்து போனாலும் தேவனாகிய கர்த்தர் உங்களை ஸ்திரப்படுத்தி பலப்படுத்தி எல்லா விதமான தீமையில் என்று உங்களை விடுவிக்கிற தேவன் உங்களோடு இருக்கிறார். கர்த்தர் மேல் விசுவாசமாயிருங்கள். தீமை உங்களை துக்கப்படுத்தாதபடி கர்த்தருடைய பாதத்திலே அமர்ந்து ஜெபியுங்கள். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். பிரியமானவர்களே, 1 நாளாகவும் 4வது அதிகாரம் 10வது வசனத்திலே யாபேஸ் இப்படியாக ஜெபிக்கிறான், தீங்கு
என்னை துக்கப்படுத்தாதபடி காத்துக்கொள்ளும். தீமை என்னை துக்கப்படுத்தாதபடி காத்துக்கொள்ளும். பிரியமான தேவஜனமே, நாம் பிரவேசித்திருக்கிற இந்த புதிய மாதத்தில் தேவனாகிய கர்த்தர் நமக்கு ஒரு வாக்கு தத்துவமாய் ஒரு ஜீவனுள்ள வார்த்தையை தருகிறார். தேவனாகிய கர்த்தருடைய பலன், அவர் உண்மை உள்ளவராயிருந்து நம்மை ஸ்திரப்படுத்தி தீமை நம்மை துக்கப்படுத்தாதபடி எல்லா விதமான தீமையிலின்று நம்மை விடுவிக்கிற தேவன் நம்மோடு இருந்து நம்மை நடத்துவார் என்று வாக்கு பண்ணுகிறார். மனம் கலங்காதீர்கள், பயப்படாதீர்கள், கர்த்தர் மேல் விசுவாசமாயிருங்கள். தேவனாகிய கர்த்தர் தம்முடைய ஜீவனுள்ள வார்த்தையை இந்த மாதத்திலே உங்கள் வாழ்க்கையிலே நிறைவேறும்படி கிருபை செய்வார். அதை நீங்கள் விசுவாசிக்கும் போது அற்புதத்தையும் அடையாளங்களையும் உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் காண்பீர்கள். பிரியமான தேவஜனமே, கர்த்தரோ உண்மை உள்ளவர். அவர் உங்களை ஸ்திரப்படுத்தி தீமையில் நின்று விலக்கி காத்துக்கொள்வார். ஜெபம் செய்வோம். அன்பு நிறைந்த எங்கள் பரலோக பிதாவே, ஆசீர்வாதமான இந்த புது மாதத்துக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தேவனாகிய கர்த்தர் இந்த நாளிலே தம்முடைய ஜீவனுள்ள வார்த்தையின் மூலமாய் எங்களை பலப்படுத்தினீர், எங்களை தைரியப்படுத்தினீர். உம்முடைய வாக்கு தத்தத்தின் இந்த வசனத்தை ஆண்டவர் எங்கள் வாழ்க்கையில இந்த மாதத்தில் நிறைவேறி தருவீராக. விசுவாசிக்கிறவன் பதறான், விசுவாசிக்கிறவன் தேவனுடைய மகிமையை காண்பான் என்று சொல்லியிருக்கிறேன். இந்த நாளிலே கர்த்தர் எங்களுக்கு தந்திருக்கிற வாக்கு தத்தத்தை விசுவாசிக்கிறோம் அப்பா. இந்த விசுவாசத்தின்படி கர்த்தர் எங்கள் வாழ்க்கையில நீர் உண்மை உள்ளவராயிருந்து எங்களை கரம் பிடித்து நடத்தி எங்களை ஸ்திரப்படுத்தி தீமை எங்களை துக்கப்படுத்தாதபடி எல்லா விதமான தீமையில் என்று எங்களை விலக்கி காத்தருளும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த ஜெப வேளையிலே அடிமையோடு சேர்ந்து ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காய், ஒவ்வொரு சகோதர சகோதரிகளுக்காய், வாலிபர்களுக்காய் நான் ஜெபிக்கிறேன். தேவனாகிய கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளுடைய இருதயத்தின் கலக்கங்கள், வேதனைகள், கவலைகள் இயேசுவின் நாமத்தினாலே நீ மறையட்டும் நான் ஜெபிக்கிறேன். பிள்ளைகளுடைய இருதயத்தை ஸ்திரப்படுத்துவீராக. உள்ளத்திலே காயங்களோடு கவலையோடு இருக்கிற பிள்ளைகளை கர்த்தர் ஆற்றி தேற்றும், அரவணையும், ஸ்திரப்படுத்தும், பலப்படுத்தும். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு என்ற ஒரு விசுவாசத்தை கர்த்தர் பிள்ளைகளில் கட்டளையிடும். இந்த மாதம் முழுவதும் தேவ கிருபை, தேவ சமாதானம், தேவ பலன், உம்முடைய ஆசீர்வாதம் தம்முடைய ஜனத்தை மூடிக்கொள்ளட்டும். தாழ்த்துகிறோம், ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, கர்த்தரிடத்தில் விசுவாசமாயிருங்கள். கர்த்தர் உண்மை உள்ளவராயிருக்கிறார். கர்த்தர் உங்களை ஸ்திரப்படுத்துவார், பலப்படுத்துவார். சகலவிதமான தீமையில் நின்று உங்களை விடுவித்து இரட்சித்து கண்மலை மேல் உயர்த்தி உங்களை ஆசீர்வதிப்பார். தேவன் தாமே உங்கள் ஒவ்வொரு பேரையும் ஆசீர்வதிப்பாராக. May God bless you.